மிஸ்டர் நோபடி சிவி அனிலம் பார்க்க ஒரு மூவி வந்து த பிளஃப் 2026ல ரிலீஸ் ஆன ஒரு வாஷ் பக்லர் ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம். அண்ட் இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ புது நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது டெல்ஸ்மென் லாட் கைஸ். உங்களுக்கும் நிறைய மூவி ரிவ்யூஸ் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வாஷ் பக்லர் அப்படிப்பட்ட ஃபிலிம்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, இந்த கத்தி சண்டைலாம் இருக்குல்ல, கத்தி சண்டை, இந்த பழைய காலத்து அந்த சண்டைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் நிறைய இன்க்ளூட் ஆகிருந்தால் அதுக்கு பேர் வந்து வாஷ் பக்லர். ஓகேங்களா? வாஷ் பக்கர் ஃபிலிமில் வந்து இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர். அண்ட் படத்தில் வந்து ரெண்டு முக்கியமான கேரக்டர் தான். ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து கேப்டன் கார்னர் சொல்லிட்டு ஒருத்தர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரிட்டிஷ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லாம் இருக்குல்ல அந்த டைமில், அவங்கக்கிட்ட லைக் எதிராக இருக்கிற ஒருத்தர். நல்லவர்னு கிடையாது, கெட்டவர்னு கிடையாது, ஒரு மாதிரி கிரே. ஓகேங்களா? அவர் வந்து மோஸ்ட்லி கெட்டவர்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து பைரேட்டு, ஸோ கொள்ளடிப்பார், அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பார். அப்படி இருக்கிற இந்த சமயத்தில் அவர் வந்து எங்கேயோ ஒரு சின்ன பொண்ணை வந்து லைக் எப்படி சொல்கிறதா, சின்ன பொண்ணு வந்து பார்க்குறாரு. சின்ன பொண்ணுன்ற மீன்ஸ் ரொம்பவும் கிடையாது, ஒரு 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 வயசில் ஒரு பொண்ணை பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த பொண்ணை வந்து அவங்க தப்பாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா அந்த பொண்ணை வந்து அங்கேருந்து காப்பாற்றி கொண்டு வந்துடுறாரு. கொண்டு வந்து இவர் வளர்க்குறாரு. இவர் வளர்த்துட்டு இவர் வந்து அந்த பொண்ணோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஓகேங்களா? அந்த பொண்ணோட பேர் வந்து பிளடி மேரி. அந்த பொண்ணுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் கற்றுத்தராரு, ஒரு பைரட்டாக எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு எல்லாத்தையும் கற்பூரம் மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்கிட்டு அது எல்லாமே பண்ணிட்டு இருக்கு. பண்ணுற சமயத்தில் இவன் அந்த பொண்ணுக்கு பண்ணது எல்லாத்தையுமே அந்த பொண்ணு மறக்காமல் வச்சுருக்கா. ஸோ நல்ல ஒரு டைம் கிடைக்கும் போது இவங்ககிட்ட இந்த கோல்டு திருடிட்டு அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுறான். அப்போ வந்து ஒரு விமன் அந்த ஏஜில் இருக்கா. ஓகேங்களா? வெளியே வந்துட்டு ஒரு ஐலாண்டை பார்த்துட்டு ஐலாண்டில் வந்து ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு அங்கே வந்து அவளோட லைஃப்பை வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஆரம்பிக்கிறான். அங்கே வந்து ஹஸ்பண்டு, ஒரு பையன், அதுக்கப்புறம் அவங்க சொந்தக்காரங்க பொண்ணு. ஓகேங்களா? ஒரு ஒரு அழகான ஐலாண்டில். ஓகேங்களா? இப்படி தான் இந்த பட்சத்தில் நல்ல லைஃப் போயிட்டுருக்கு. அந்த சமயத்தில் இந்த கேப்டன் கார்னர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட தங்கத்தை தேடி வராரு. ஒரு வழியாக வந்து நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டு, ஃபேமிலி எல்லாமே இங்கே தான் இருக்காங்க தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஐலாண்டுக்கு வராரு. தங்கத்தை மட்டும் ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு இல்லை. அந்த விமன் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம எல்சர், அவங்களோட பேர் வந்து பிளடி மேரி. அவங்க வந்து நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? கொலை பண்ணிருக்காங்க எல்லாம். அவங்க தலையில், அவங்களோட ஹெட்டில் அவ்வளோ பெரிய பவுண்டி அமௌண்ட் இருக்குது. அந்த அமௌண்ட்டையும் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஐலாண்டுக்கு வராரு. வந்துட்டு வரதுக்கு முன்னாடி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம். இந்த லீடு எப்படி கிடச்சிது? ஃபஸ்ட்டு வந்து இவங்க இந்த ஐலாண்டில் தான் இருக்காங்கன்னு சொல்லி லீடு எப்படி கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோனோட ஹஸ்பண்ட் இருக்கார் பார்த்தீங்களா, அவருமே வந்து ஒரு சேலர் தான். ஓகேங்களா? அவர் என்ன பண்ணுறாருன்னா, கையில் காசு இல்லை. தென் அவரோட பையனுக்கு வந்து சம் கைண்ட் ஆஃப் ஏதோ ஒரு டிசீஸ் மாதிரி இருக்கும். லைக் அவனால் நடக்க முடியாது. சரி, ஓகேங்களா? அப்படி இருக்க அந்த பட்சத்தில் அதை க்யூர் பண்ண அப்படின்றதுக்காகவே காசு இல்லாத பட்சத்தில் அந்த கோல்டு இருக்குல்ல, அதில் 2 தங்கப்பாறை எடுத்துகிட்டு போயிட்டு டாக்டர்ஸ் கிட்ட பேசுகிற அந்த சமயத்தில் தான் இந்த தங்கத்தில் வந்து அந்த மார்க்கிங்லாம் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு தான் நம்ம கேப்டன் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவார், இவன் தான் என் தங்கம் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. நீ யார் என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இவனோட ஒய்ஃப் தான் வந்து நம்ம பிளடி மேரி அப்படின்னு தெரிஞ்சோடனே அங்கேருந்து அப்படி இந்த ஐலாண்டுக்கு வந்துட்டாரு. வந்து முடிச்சுட்டு இங்கே அவன் புருஷனை வச்சு நெகோஷியேட் பண்ணுறாரு. பட் கடைசியில் என்ன ஆச்சு, திங்ஸ் கேன் கெட் அக்லியில். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, தென் வந்து நம்ம கேப்டன் கார்னர்ஸ் வந்து ரிவெஞ்ச் எடுத்தாரா, இல்லை இவங்க ஹஸ்பண்டை கடிச்சு வச்சதுக்கு இவரை வந்து பழி வாங்கினாரா, என்ன ஆச்சு, லாஸ்ட்டில் யார் சர்வே பண்ணா அப்படின்றது இந்த படத்தோட கதை. இந்த படம் வந்து ஒன்றும் பெரிய கதைலாம் கிடையாது, ஒரு யூஸ்வலான ஸ்டோரி. அதில் 2 பெரிய பிக் ஸ்டார்ஸ் நடிச்சிருக்காங்க. ஒருத்தர் வந்து இந்த பாய்ஸ் சீரீஸில் ஒரு புச்சர், அண்ட் இன்னொருத்தர் வந்து ஒரு ஃபேமஸான இந்தியன் ஆக்ட்ரஸ். ஓகேங்களா? அவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய படத்தில். அண்ட் இவங்க 2 பேரும் நடித்ததாலே இன்னும் வந்து ப்ரமோஷன் வந்து நிறைய பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி ஒரு யூஷுவலான கதை. நல்லா தான் இருந்துச்சு, சவுண்டு நல்லா தான் இருந்துச்சு, சினிமோகிராஃபி நல்லா தான் இருந்துச்சு, எல்லாமே ஓகே. பட் ஒரு ஆவரேஜான மூவி தான். இந்த வீக்கெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆக்ஷன் படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை வந்து பாருங்கள். ஹைலி ரெக்கமெண்டெலாம் கிடையாது, ரெக்கமெண்டட். ஓகேங்களா? ஓகேஷான ரெக்கமெண்டட். அதனால் இந்த படத்துக்கு 3 டோலர்ஸ் தருவேன். அண்ட் இதுமாதிரி மூவி போகணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுலாம் நம்ம மிஸ்டர் நோபடி சந்திக்கிறோம். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.